வாங்க, தைரியம் வாங்க. பாத்தீங்களா எத்தனை மாடுகன்னு? ஆமாண்டா. ஏண்டா உங்க பெரியப்பா மாடு குடுக்கறதெல்லாம் சரி, அது என்ன பகல்ல குடுக்காம ராத்திரில வந்து புடிச்சிட்டு போக சொல்றாரு? அண்ணே, என்ன இருந்தாலும் மனுஷனுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை இருக்கு. என்ன பகல்ல கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, ஏதோ கஷ்டத்துல இருக்காரு போல் இருக்கு அப்படின்னு ஜனங்க பேசுவாங்கல்ல, அதனாலதான் ராத்திரில வந்து அவுத்துட்டு போடான்னாரு. ஓ, அடடடடா, உன் சொந்தக்காரங்கள்ல இவ்வளவு பெரிய கௌரவமானவங்க கூட இருக்காங்களா? இதுக்கு மேலே இருக்காங்க. அப்படியா நீ அரை டிரவுஸோடவே சுத்துற? வேட்டி நிக்க மாட்டேங்குதுண்ணே. வேட்டி என்ன மரமாடா நிக்கிறதுக்கு? யார் அவன் அழுகிற மண்டையில? சரி, எது வேணாலும் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிறதுக்கு இது என்ன ஈய பாத்திரமாடா? அதுல என்ன கிஃப்டா கொடுக்கறது என்ன? ஓ, இதெல்லாம் உனக்கு கிஃப்டா குடுக்கறதா? ஆமா. டேய், என்ன இருந்தாலும் இது உங்க பெரியப்பா மாடு. இத நான் அவுக்கிறது சரியில்லை. ஓ கையாலே அவுத்து. நீங்க போய் அவருங்கண்ணே. நீ அவர்றானே. நீங்க போய் அவருங்கண்ணே. யாரா நீ சத்தம் கேட்க? உங்க தம்பி பையன் அறிவழகன் வந்திருக்காங்க. யாரா முடி அந்த அறிவழகா? டேய், யாரா அறிவழகங்கிறது நீ வந்ததே இல்லையா? தெரியும்ண்ணே, சும்மா விளையாடுறாரு. யாரா அறிவழகனுங்க? அவர் ஃப்ரெண்ட் நானுங்க. ஃப்ரெண்டுங்க, நாங்க ரெண்டு பேருங்க மாடவுக்கு வந்திருக்கிறோம். அட முள்ள மாதிரி பேசுங்களா? திருவாரூர் வந்துட்டீங்க. அவங்க போறேன்னு எனக்கு சொல்ல வேண்டியடா. மாட்டினது இல்ல. கொஞ்சம் பின்னால் தூக்கு. தூக்குடா. அப்ப நான் எங்க போய் ஒளிஞ்சுக்கிறது? நீ பின்னால போய் ஒளிஞ்சுக்க. எங்க? இந்த பக்கம் தானே வந்தானுங்க. எங்க போயிருப்பானுங்க? எனக்கு தெரியாதுங்க. யாராவது எரிஞ்சிருவேன். எந்த ஊர்ல? நான் கருத்து போலங்க. கடைசியில் கொடுத்தது யாருல? மாடு விக்கிற தரகருக்கு மாடசாமிட்ட வேலை செய்யறாங்க. அட பாவி, அந்த நல்லவர் பேரை ஏன்டா கெடுக்க? யாரு? வாங்க, அங்கேயே போவான். எங்கே போறீங்க? ஊருக்கு போவாங்க. அங்க இல்லையா? ஊர்ல ஊர்ல இல்லையா? தென்னை மரத்துல இருக்காரு. அட பாவிங்களா, உன்னை யோசிச்சே நினைச்சேன். மாடு திருட வந்திருக்க. நான் திருட வரலைங்க சார். திருட இல்லன்னா பின்ன ஏன்டா தென்னை மரத்துல உட்காந்துருக்க? இது ரோடு மாதிரி இருந்துச்சு சார், அதான் ஏறிக்குங்க. அப்ப நீ திருடனாடா? இல்லைங்க சார். பின்ன ஏன்டா ராத்திரில வந்திருக்க? அதே பகல்ல வந்து அவங்க பெரியப்பா மாடு தரமாட்டேன்னு சொன்னாங்க சார், அதனால ராத்திரில வந்து அவுத்துட்டு போலாம்னு வந்தோம் சார். இவனுங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. காலையில அவங்க பதேசத்துல வச்சுக்கிடுவோம். இப்ப சொன்னீங்களே, இது வாசமான பேச்சு. வயிற்று பொழப்புக்கு ஒரு வழி தெரிய மாட்டேங்குது. கூடவே ஒரு வேலைக்கு இவ்வளவு கொட்டிட்டு நிக்குது காட்டு எருமை. ஏதாவது ஒரு வழி சொல்லுதா? அண்ணே, அங்க பாருங்கண்ணே. ஆட்டு கூட்டம், அது ஒரு பெரிய அதிசயம் உனக்கு. அந்த ஆட்டுல ஒண்ணு விலைக்கு வாங்கி அந்த கூறு போட்டு வியாபாரம் பண்ணிடுவோம். எது? ஆட்டை விலைக்கு வாங்குறது? எந்த பொருளையுமே காசு கொடுத்து வாங்குறது எங்க பரம்பரையிலேயே கிடையாது. பின்ன அவங்களுக்கு தெரியாம எடுத்துக்குவோம். ஏன்னா பட்ட பகல்ல ஆட்டுக்காரன் கூட வரா, எப்படி எடுத்துடுவீங்க? ஆட பாவி, ஆட்டு வயிற்று கொடுக்கிற குட்டியவே ஆட்டுக்கு தெரியாம நான் வெளியே எடுத்திருக்கேன். அப்படின்னா என் டேலண்ட பத்தி நீ என்ன நினைக்கிற? இப்ப அவனுக்கு முன்னாலேயே அவன் ஆட்டை நான் திருடி காட்டினேன், அதானே? இப்ப பாரு என் டேலண்ட. என்னமோ ஆட்டுக்காரனுக்கு முன்னாடி ஆட்டை திருடுவன்னு ஜம்பமா பேசுனீங்க. ஆட்டுக்காரன் ஆட்டை ஓட்டிட்டு போயிட்டான். எங்க ஆடு? டேய், முகத்தை பார்த்து முடிவு பண்ணாதடா, கீழே பாருடா. அடேங்கப்பா அண்ணே, முகமூடி கொள்ளக்காரனை கேள்விப்பட்டிருக்கேன், வெட்டி மூடி கொள்ளக்காரனை இப்பதான் பாக்குறேன். டேய் கண்ணா, வேஸ்ட் எல்லாம் எனக்கு வேஸ்டா. ஒரு ட்ரவுசர்ல எருமையே கடத்தி. டிக்கெட் டிக்கெட் வந்தப்புறம் எதுக்கு சார் டிக்கெட்? வித் வெட்? நோ நோ நோ, நோ டாக்கிங். டிக்கெட் எங்க? கோச்சுக்காதீங்க சார், நான் டிக்கெட் எடுக்கல. எங்க இருந்து வர்ற? நான் மேட்டுப்பாளையத்துல இருந்து வரேன். மேட்டுப்பாளையத்துல இருந்து வித் வெட்ல வர்றியா? நோ நோ நோ, ஓடுற ட்ரெயின்ல ஏறணும்னா யாரும் டிக்கெட் கொடுக்கல. இப்போ நான் எடுத்துறேன். ஓடாத ட்ரெயின் உனக்காக செய்ய முடியாது மேன். ஓடுற ட்ரெயின் தான் செஞ்சிருக்காங்க கவர்மெண்ட்ல. நீ எங்க இருந்து வர்ற? நான் ஒரிஜினலா மெட்ராஸ்ல இருந்து வரேன். ஓஹோ, மெட்ராஸ்ல இருந்தே டிக்கெட் எடுக்கலையா? நோ நோ நோ, அப்படி இல்ல, நான் எடுத்தேன். எப்படி நம்புறது? மேட்டுப்பாளையம் டு ஊட்டி 9 ரூபாய் டிக்கெட். அதையே நீ எடுக்கலன்னா மெட்ராஸ் டு மேட்டுப்பாளையம் காஸ்ட்லி டிக்கெட். அதை எப்படி நீ எடுத்துருப்ப? மெட்ராஸ் டு ஊட்டி அது மெட்ராஸ் டு மேட்டுப்பாளையம், மேட்டுப்பாளையம் டு ஊட்டி 1/2, 2/3, 3/2 கழிச்சா டோட்டலி 2500 ரூபீஸ் ஃபைன் வரும். சார், நான் ட்ரெயின்ல வந்தேன், ஃளைட்ல வந்தேன். கட்ரியா 6 மாசம் உள்ள இருக்கறியா நீ? நோ நோ நோ, எடு மேன். மானத்தை வாங்க. எவ்வளவு இருக்கு? நான் வீட்டை விட்டு அவசரமா ஓடி ஒண்டா, நான் எண்ணிக்கிறேன். 2000 தான் இருக்கு எனக்கு. இந்த 50 ரூபீஸ் வெச்சுக்க. சார், இது ரொம்ப அநியாயம் இல்ல? கான்ஸ்டபிள் யார் அது? ஐனா, நீ இப்படியா கொள்ளை அடிக்கிறீங்க? ஹலோ, நில்லுங்க. எஸ், டிக்கெட்டுங்க. எத்தனை பேர் டிக்கெட் வாங்குவீங்க? அதான் ஏற்கனவே அந்த டிடிஆர் வாங்கிட்டாரே. இந்த ஊட்டிக்கு இருக்கிற ஒரு ட்ரெயின், அதுல வர்றது 10 பேர். அதுக்கு நான் தான் டிடிஆர், தெரியுமா? நீங்க ஒருத்தர் தான் டிடிஆர்? எஸ். அப்போ என்கிட்ட பணம் வாங்கின அந்த ஃப்ராட் யாரு? டிக்கெட் டிக்கெட் இன்னும் 2 கொடுங்க. டிக்கெட் மேட்டுப்பாளையம் 2 டிக்கெட் கொடுங்க. டிக்கெட் எடுத்தாச்சுங்க. எடுத்தாச்சா? ஓகே. ஒரு மேட்டுப்பாளையம் கொடுங்க.
மேட்டுப்பாளையம். பையன் யாரு? இது என் பையன் தாங்க. இவனுக்கு யாரு கொப்பனா எடுப்பான்? அவன் அம்மா கிட்ட பால் குடியே மறக்கல. அவனுக்கு டிக்கெட்டா? நீ கூட தான் உங்க அம்மா கிட்ட பால் குடிச்சது மறந்துருக்க மாட்டேன். டிக்கெட் எடுக்கல? எட்ரா எட்ரா. குன்னூருக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. நீயே ஒரு டிக்கெட். உனக்கு எதுக்கு டிக்கெட்? ஃப்ரீ கோ. செக்கிங் வந்தா என்ன செய்யறதா? ஐ ஆம் செக்கிங். ஐ ஆம் கண்டக்டர். அருவங்காட்டுக்கு ஒரு டிக்கெட் தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த கண்டக்டருங்க ஜெயிலுக்கு போயிட்டாரு. நோ கொஸ்டின். 2 குன்னூர். தேங்க் யூ. ஒரு வெலிங்டன். தேங்க் யூ. மேட்டுப்பாளையம். தேங்க் யூ. பாய். ஏயா நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க, எப்ப வண்டி எடுப்பீங்க? அடுத்த கண்டக்டர் வந்து இன்னும் பஸ் எடுப்பாங்க. பேசாம உட்கார்றா. யாரு? ஐயோ நீயா? இல்ல வேற யாரோவா? ஐயோ ஐயோ எங்க ஓடுற? ஏய் என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. மரியாதையா என்கிட்ட இருந்து அடிச்ச பணத்தை கொடு. ஐயோ ட்ரெயினுக்கு எல்லாம் 4 வழி வச்சிருக்காங்க, பஸ்ஸுக்கு 2 வழி தானே வச்சிருக்காங்க. என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஸ்டேட் கவர்மெண்ட்? அது கிடக்குது. முதல்ல என் பணத்தை கொடு. கையெடு மேன். கையை எடு. யார் பர்மிஷன் சட்டையில கை வச்ச? பப்ளிக் பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஃப்ராட்னு நினைப்பாங்க. ஃப்ராட் இல்ல, நான் ப்ரொஃபஷனல். ஏய் ஓடாத நிலே. டீசன்ட் பிஹேவ் பண்ணு. டீசன்ட் அப்ரோச். டீசன்சி பத்தி நீ பேசுறியா? அன்னைக்கு டிடிஆர் வேஷம் போட்டு ட்ரெயின்ல என்ன ஏமாத்திட்டு நீ கண்டக்டர் வேஷம் போட்டு பஸ்ல எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்க. நோ, நான் உன்னை ஏமாத்தல. ஸ்டேட் கவர்மெண்ட் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க. ஊட்டி ரோட்ல நல்ல கண்டக்டர் இல்லன்னு, அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன அனுப்பிருக்காங்க. எதுக்கு பஸ்ல எல்லாரும் ஏமாத்தவா? எஸ். என்ன ஏமாத்துறாங்க? ஏமாத்தாம வாழ முடியாது பிரதர். சாப்பிடறதுனால வாழ முடியாது தெரியுமா? நான் சாப்பிட்டாச்சு பிரதர். அதான் தொப்பைய பார்த்தாலே தெரியுது. நான் எப்போ சாப்பிடுறது? ஓ, நீ என்ன சாப்பிடலையா? நோ. ஓ காட். தனி ஒருவனுக்கு சோறு இல்லன்னா உலகத்தையே அழிச்சுன்னு சொன்னார் பாரதியார். அதுக்கு நீ ஒருத்தன் போதாது. உனக்கு ஒருத்தருக்கு சோறு இல்லன்னா ஊட்டி வேணா அழிச்சிடுறேன். வா பிரதர். டேய், உனக்கு பிராக்டிஸ் பத்தாது. அன்னைக்கு ஒருத்தன் பேக்ல இருந்து பர்ஸை வெட்ட சொன்னா, அவன் பேக்கையே வெட்டிட்டேன். கொண்டா நான் வெட்டுறேன். அம்மா அப்பா எல்லாம் எங்க இருக்காங்க? ஊர்ல இருக்காங்க. கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க. எப்போ ரெட்டை சடை தானே போடுவேன். இப்பயும் ஒத்த சடை போட்டுட்டு வந்திருக்க. என் லவ்வருக்கு ஒத்த சடை தான் பிடிக்கும். ஐயோ என் சடைய வெட்டிட்டானே. சரியா வெட்டிட்டானே அவன். இல்லைங்க, நான் செயினுக்காக வெட்டினேன், ஆனா அது சடைய வெட்டிடுச்சு. டேய், பஸ்ல உதவாங்கிறதுக்கு அந்த செயின் அத்துண்டா கூட பரவாயில்லடா. இதானு பாருங்க. டேய், இத எந்த கேப்ல அடிச்ச? எல்லாம் நீங்க கத்து கொடுத்த ட்ரிக் தானே. வர வர ரொம்ப டெவலப் ஆயிட்டீங்க. பாக்கெட்ல எவனும் 10 பைசா கூட கொண்டு போக முடியாது இல்ல? பெரியசாமி. ஏய், பிட் பாக்கெட் பெரியசாமி. இப்ப சொல்றா, யாரா நீ? என்ன தெரியல? தெரியலையா யாரா நீ? நான் தான் சேமியாமணி. சேமியா மணினா என்ன நெல்சன் மண்டேலாவாடா? யாருன்னு சொல்றா நாய? நம்ம 2 பேரும் கிளாஸ்மேட். கிளாஸ்மேட்டா? நான் பள்ளிக்கூடமே போன ஞாபகம் இல்ல. கிளாஸ்மேட்டுங்கறானே. எந்த கிளாஸ்மேட்டா? 2ஆம் கிளாஸ் தான். 1ஆம் பஞ்சம் ஞாபகம் இல்ல? டேய் நாய, 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது நீயும் தம்மா தூண்டிருந்திருப்பேன், நானும் தம்மா தூண்டிருந்திருப்பேன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? இப்ப என்ன இத ஒரு பெரிய பிரச்சனையா நீ பேசிட்டு இருக்கறிய? அது என்னது கூலிங் கிளாஸ்? நீ என்ன பெரிய தமிழ் வாணனா? இத கழட்ட மாட்டியா? நாய. டேய், இவனை தூக்கி கடாசுடா. அம்மா ஏதாவது போடுங்கம்மா. ஏன்பா 2 காலுமே இல்லையா? அதான் தெரியுதுல. துட்ட போடுமா. கொடுங்க. இந்தா. தேங்க்ஸ். டேய், அன்னைக்கு ஒருத்தன் கண்ணு தெரியாம கூலிங் கிளாஸ் போட்டுட்டு இருந்தான். அவன மாதிரி இருக்கான்டா இவன். இல்லன்னு இவனுக்கு கால் இல்லன்னு. ஓ, கால் இல்ல. ஐயா என்ன? 2 கால் இல்லங்கய்யா. ஐயோ பாவம். டேய், பணம் இருந்தா குடுறா. அண்ணா 10 ரூபா தானே இருக்கு. பஸ்ஸுக்கு வேணாமா? குடுறா. என்னைக்கிட்ட நம்ம பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்துருக்கோம். இந்தாங்க நொண்டி. கும்பிடுங்க. நொண்டி, ஏன் உங்களுக்கு 2 கால் இல்ல? யானை மிதிச்சிருச்சுங்க. யானை எதுக்கு மிதிச்சுது? எல்லாரும் பிள்ளையார் சிலைக்கு பால் கொடுத்தாங்க. நான் யானை கொடுத்தேன். அது டென்ஷன் ஆகி மிதிச்சிருச்சு. பால் கொடுக்கறது நல்ல மேட்டர் தானே. அதுக்கு ஏன் யானை டென்ஷன் ஆச்சு? நான் டீஸ்பூன்ல கொடுத்தேன். அதான் இத கேட்கும் போது எனக்கே டென்ஷன் ஆகுது. யானைக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகிருக்கும்டா. எங்கடா எல்லாம் ஓடுறீங்க? சர்க்கஸ் வந்து புலி எஸ்கேப் ஓடியாடுறாங்க. அதான் பயந்துட்டு ஓடுறோம். டேய், நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அன்னைக்கு கூட வேஷம் போட்டது இவன் தான்டா. எங்க ஓடுறா? மைனர்
தான் போறா. போ போ போ. என்ன பிரதர் இப்போ ஒண்ணு கெட்டு போயில்ல. லாஸ்டா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த பேக்க புடுங்கறத விட்டுருவோம். நான் வேணா அந்த பொண்ணு கிட்ட போய் பேசி பார்க்கட்டுமா? என்ன இன்னைக்கு நீ இப்படி அடம் பிடிச்சு அழுகுற? சரி 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 நான் போறேன் போறேன் போறேன். வரட்டுமா? இது ஒண்ணு இன்னைக்கு ஆவறது இல்ல. புடிங்கிட்டேன். மேடம் என்னாச்சு? இது ஆவறதில்ல. அடி தாங்க முடியல. ஏன் முன்னாடி அவங்க பிடிச்சிட்டாங்க. காப்பாத்துக்கு பேக்க எடுத்துட்டு வர. என்ன மேடம் பேக்? இந்த மாதிரி ஆளெல்லாம் சும்மா விடக்கூடாது. போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். ஐயோ பாவம், போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. யார் சொல்லி திருநானோ? நீ என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ற? நீ அவனோட ஆளா? நானா? எனக்கு அது தெரியாது. இந்த மூஞ்ச நான் பார்த்ததே கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போங்க, எங்க வேணா கொண்டு போய் போடுங்க. நானும் வந்து போடவா? ஐயா 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 ஐயா. டீசன்சி ஸ்டைல மெயின்டைன் பண்ணுங்க பார்ட்னர். எஸ் கண்டிப்பா. ஏப்பா சாரே. ஸ்டைல் ஸ்டைல். சார் 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 சார். நீங்க தான் மேனேஜரா? பாக்குறதுக்கு பியூர் மாதிரி இருப்பாரு, ஆனா இவர்தான் மேனேஜர். நீங்க ஆடிட்டரா? யா, நான் ஆடிட்டர். இவரு ஜெனரேட்டர். உங்க பேங்க்ல எத்தனை பேர் டெபாசிட் பண்ணிருக்காங்க? 6000 பேர். இப்ப மணி 12. பேங்க்ல எவ்வளவு கேஷ் இருக்கும்? 80 லட்சம். அந்த சரவணா ஸ்டோர்ஸ்ல இருந்து 65 லட்சம் ரூபாய் வரணுமே, வந்துருச்சா? வந்து 10 நிமிஷம் ஆச்சு. அரபிக்கடல்ல 60 கப்பல், ஆஸ்திரேலியாவுல 60 ஃபேக்டரி, துபாயில 60 எண்ணெய் கிணறு. இவ்வளவு உங்களுதா? இனிமே தான் வாங்கணும். சோ முதல் கட்டமா நிதி திரட்டத்தான் உங்ககிட்ட வந்திருக்கும். அதனால இன்னைக்கு ஒரு நாள் கலெக்ஷன் எங்க கொடுத்துரு. சுட்டாதீங்க சுட்டாதீங்க சுட்டாதீங்க. டேய், பட்ட பகல்ல அதுவும் சிட்டிலேயே சென்ட்ரான இடத்துல பேங்க்ல நுழைஞ்சு சின்ன முகமூடி கூட போடாம கொள்ளையடிக்கிறானுன்னா பெரிய கிளாடிக்கிறா. சார் சார் அங்க ஒருத்தர் இருக்கா சார். சார் கம் சார், நம்மளையும் எங்களோட போட்டு அடைங்க சார். பொழுது போக வேண்டாமா? கோ டேய், கும்பல கோ. சுட்ட தொப்பா மட்டும் இல்ல, துப்பாக்கி நாஸ்தியா போயிடும். மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே. நான் இன்னைக்கு பேங்க் லீவ், நான் கொள்ளையடிக்க போறேன். இது வெள்ளையடிக்க போறேன். டேய், கண்ணு தான் தெரியாது, காது மாட கேட்காது. டேய் டமாரா போடா. பார்ட்னர் கொலை கொலை. டேய், மேனேஜர் சுற்றுவேன். நாங்களும் அதுக்கு தானே வந்திருக்கோம். நான் இது பிரான்ச்னா, உங்க தகுதிக்கு ஹெட் ஆபீஸ் போய் கொள்ளையடிங்கண்ணா. ரொம்ப பேசுனா சுற்றுவேன், கொஞ்சமா பேசினா சுட மாட்டீங்களாக்கு. நான் இது டம்மி துப்பாக்கிங்கண்ணா. பாருங்க, அவன் வச்சிருக்க டம்மி தானுங்க. டம்மியா? ச்சே, அப்படி போடுங்க. இத புறா. நாம சமாதானமாவே போயிடலாம். இங்க எவ்வளவு கொள்ளை அடிக்கிறோமோ அதுல 50-50 எடுத்துக்கலாம். 60-40. சரி, நீங்க 60 எடுத்துக்கங்க, நாங்க 40 எடுத்துக்கலாம். குப்பரப்படுங்க பார்ட்னர். எது குப்பரை படுக்க சொன்ன? கரடி வரும்போது மரம் ஏற தெரியாட்டி மயக்கம் வந்த மாதிரி குப்பரை படுத்துக்கணும். நான் 3ஆம் கிளாஸ்ல படிச்சிருக்கேன் பார்ட்னர். அடங்கப்பா, 3ஆம் கிளாஸ் வரைக்கும் நீ படிச்சிருக்கிறியா? ஆமாம் பார்ட்னர், உங்களை விட 3 கிளாஸ் அதிகமா படிச்சிருக்கேன். இந்தியாவிலேயே இதுதான் பெரிய படிப்பு பார்ட்னர். இங்க வரல, கலவரத்துல அடிபட்டு இருக்காங்களே. அடி வசமாலாம் பட்டுக்கும் போல இருக்கு. ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணிடுமா? ஆம்புலன்ஸ் போன் பண்ணல. அப்பெல்லாம் அங்க கிடந்தா, இப்ப இங்க கிடக்கா. பூமி சுத்துது இல்ல. அங்க பாருல, அந்த ரூம் மட்டும் பூட்டி கிடக்குல்ல, வாழை பின்னால.
ஏன் எனக்கு முன்னாலே நீ பொறுக்கிட்டியா? ஏண்டா நாயே, எதுக்கு பிஸ்கட்டியே பாத்துட்டு இருக்கிற? உனக்கு தான் கொடுத்தால ஒரு பாக்கெட்டு. வரும்போது தின்ட்டேண்ணே, பாதி விடுங்கண்ணே. டேய் இது என் எச்சிடா. உங்க எச்சி தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் எச்சி என்ன பழனி பஞ்சாமிரதமா? பிஸ்கட் வேணா கேட்டு தர நாயே. இந்தா. அங்க பாரு, ஒயிட் பேண்ட் பின்னால வரிசை புடிச்சிட்டு இருக்கு. நைஸா போய் பிளேடு போடு. ம். ஐயோ அர்த்ததானே. ஐயோ அர்த்தனா நான் இல்லைங்கோ. வக்கீலுக்கு படிச்சு இப்படி ஆயிட்டேன், கேஸ் கிடைக்க மாட்டேங்குது. வக்கீலே, டிரைவர் எங்க? நான் தான் டிரைவர். டேய் நீயா? நீ எப்ப இருந்து ஆட்டோ ஓட்டுற? பாட்சா பார்த்ததுக்கு அப்புறம். பாட்சா பார்த்துட்டு ஆட்டோ ஓட்டுற? முத்து பார்த்து சாரட் ஓட்டுவியா? பார்த்த உடனே. சரி எடு, வண்டி எடு. அர்ஜென்ட் ஆர்டினரியா? நீ என்ன லாண்டரியா வச்சிருக்கிற? அர்ஜென்ட்க்கு எவ்வளவு, ஆர்டினரிக்கு எவ்வளவு? மீட்டருக்கு மேல 20 ரூபா அர்ஜென்ட், மீட்டர் கீழே 10 ரூபா ஆர்டினரி. வண்டி எடு. ஓகே. டேய் பண்ணி உள்ள போ. அனிமல் சேத்ர கூட 5 ரூபா கொடுத்துரு. யுவர் ஆனர், வண்டி எங்க போகணும் சொல்லுங்க. லெஃப்ட். இந்தா பிடிச்சுக்க லெஃப்ட். அப்புறம் எங்க போனோம்? ரைட். அடிக்கடி லெஃப்ட் ரைட் ஓடிச்சா வண்டி சர்வீஸ் தான் விடணும். ஊருக்கு பேசாம போற. டேய் ரைட். மறுபடியும் ரைட்டா? ரைட். ஓகேயா? ஸ்டாப். ஹோல்ட் ஆன், ஹோல்ட் ஆன். ஐயோ என்ன இது? அங்கிட்டு இங்கிட்டு சுத்த வச்சு கடைசியில புறப்பட்ட இடத்துக்கு கொண்டு விட்ட. உலகம் உருண்டை அப்படிங்கறத உனக்கு சுத்தி காட்டினேன். தேங்க்ஸ்ங்க. மீட்டருக்கு மேல எவ்வளவு கேட்ட? என்ன 20 ரூபா கேட்டேன். மீட்டரை பாரு. என்ன இங்க தானே இருக்க போகுது. என்ன சவுண்ட்? என் மீட்டர் காணோம். முதல்ல நீ மீட்டர் வச்சிருந்தியாடா? இங்க தாங்க இருந்துச்சு. தேடி பாருடா. ஐயோ தேடு. நல்லா தேடி பாத்து வா. இருந்தா குடுக்குறேன். தேடு. என் மீட்டர் கொடுங்க. ஹலோ, இது என் சீட்டு. இது பல்லவன் பஸ் சீட்டு. செருப்ப போட்டது நான். அந்த நாய் நீதானா? ஏண்டா அவன் கட்சி போட்டு சீட்டு பிடிப்பான், துண்டு போட்டு சீட்டு பிடிப்பான். நீ என்ன செருப்பு போட்டு சீட்டு பிடிச்சிக்க? எங்க போன நீ? டென்ஷனா இருந்தது, டீ சாப்பிட போனேன். ஏன் டென்ஷன் ஆன? பொண்ணு பார்க்க போனேன். பொண்ணு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா. பொண்ணு உன்னை கடிக்காம விட்டாள. இந்த வயசுல நீ பொண்ணு பார்க்க போற? போடா நாய், அங்க போய் உட்கார்றா. என்னடா அது நியூ டைப்பா இருக்கு? அவனே எடுத்து கொடுக்குறான். தேங்க்யூ. இந்த நாய் இங்க வருது. இன்னைக்கு என்ன வேஷம் போட்டிருக்கான்னு பாத்துருவோம். நான் ஒரு பிறவி ஊமை. எனது குடும்பம் 2ஆம் உலகப் போரில் அழிந்து விட்டது. நான் சர்ச்சில் வளர்ந்தேன். என்னுடைய இந்த இயலாமைக்கு தங்களால் முடிந்த பொருள் உதவி செய்யவும். இப்படிக்கு உண்மையுள்ள ஊமையன். தம்பி பேர் என்ன? ஏன்பா அவன் தான் ஊமையன்னு சொல்றான். அவனையே டென்ஷன் பண்ற? நான் டென்ஷன் பண்ணல சார். நீங்க போய் பிச்சை எடுங்க. ஐயோ அம்மா, இங்க பாருங்க, காசு இருந்தா கொடுங்க. இந்த ஊசி ஊத்துற வேலை வச்சுக்கிறாங்க. பாருங்க சார் ஊமையன. டே நாய, இந்த மாதிரி மாறி மாறி ஜனம் கேட்டு நீ பிச்சை எடுக்கிறதுக்கு செத்து போயிடலாம்டா. நீங்க மட்டும் என்ன பிப்பாயிட்டு அடிக்கல? அவன் பரிசை கொடுங்க. என் பர்சு அப்படியே இருக்கு. நீ உட்கார். டேய் எவனாவது என் கிட்ட வந்தீங்க, வாயில தூள் பிளேடு வச்சிருக்கேன். துப்புற மூஞ்சி பூரா ரத்தமா மாறி போயிடு. ஐ ஆம் எஸ்கேப். முடிச்சுக்க போறான்பா.
செவிடா இவன். எனக்கு என்ன ஸ்டைல் வேண்டி ஒரு கூர்காவா இருக்கானே இவன். வா ஏறு. வா. மெதுவா. அம்மா அம்மா. இதை கொஞ்சம் குடிங்க, தள்ளிக்குங்க. சார் என்ன உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குடிக்காம போறீங்க சார்? எங்க வீட்டுல தான் போய் குளிப்போம். அப்படி ஒரு வேண்டுதலா? ரொம்ப தேங்க்ஸுங்க. மூட்டை கொடுங்க பிரதர். போற வழியில திருடனுங்க ஜாஸ்தியா இருப்பானுங்க, பார்த்து ஜாக்கிரதையா போங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஆல் தி பெஸ்ட். பார்ட்னர், என்ன? நான் மேலே ஏறுறேன், என்ன ஃபாலோ மீ. ஏன் ஐலசா, ஏன் அப்படி போற, ஏன் அழகு சக்கா, ஏன் அம்மா கண்ணு? ஏன்பா நாம என்ன போட்டா ஓட்டுறோம், எதுக்கு இந்த ஐலசா? இல்ல மேல ஏறும்போது அலுப்பு தெரியாம இருக்கட்டும்னு தான். நீயே என்ன காட்டி கொடுத்துருவ போல இருக்க. நீ பார்ட்னரா இல்ல எதிரியா? சைலண்டா ஃபாலோ மீ. சைலண்டா. ஏ ஐலசா, ஏ அழகு சக்கா, ஏ அம்மா கண்ணு, கெட்டியா பூடி, ஏ கம்பிய பூடி, ஏ கப்புன்னு பூடி, ஏ மேல போ, மேல போ, ஏ காலை தாண்டு, ஏ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, ஏ கைய புடி, இழுத்து விடு. அம்மா அப்பா நாம சினிமா பைனான்சியர் வீட்ல கொள்ளையடிக்க வந்திருக்கோம். சோ சைலன்ஸ். லம்ப தேரும் போல் இருக்கு. நம்ம ரெண்டு பேருடைய காம்பினேஷன் கிராண்ட் சக்சஸ். பார்ட்னர், எஸ். சேட்டு வட்டி முதல்ல மாடிச்சிட்டு பிளாட் ஆயிட்டான்பா. நம்ம வரும்னு மிச்சம் வச்சிருக்காம்பா. குப்புறப்படுத்திருக்க குடிமகனை நம்ம ஃபீல் பண்ண விடக்கூடாதுப்பா. பிராண்டியா விஸ்கியாமா? நாம தான் ஓசில கிடைச்சா ஆசிட்டு கூட அடிப்போமே. தொட்டுக்கு என்ன வச்சிருக்கான்? பிச்சைக்காரர் கல்லை வச்சுட்டே குடிச்சிருக்காமா. காட்டு. உங்ககிட்ட கெட்ட பழக்கத்தாமா. சாப்பிடும் போது மட்டும் துப்பி வச்சிருவேன். சரி சரி, டயத்தை வேஸ்ட் பண்ணாம சர்ச் பண்ணு. ஓகே பண்ணு பண்ணு. சேட்டு சாவி எங்க வச்சிருப்பான்? என்னடா அது, கொள்ளையடிக்க வந்திருக்கோம், ஒரு மரியாதையே இல்லாம படுத்திருக்கான். இத கையில கட்ட முடியாது, வேஸ்ட். நண்டு வருது, நிறைய வருது. கைய வச்சு சும்மா இருக்க மாட்டா இவரு. தலையில தட்டுங்க பார்ட்னர். என் தலையில இல்ல, அதோட தலையில. அப்பா கொஞ்ச நேரத்துல உயிரா போயிடுச்சுப்பா எனக்கு. சாரி. என்ன மரியாதைம்மா. பாரதேஷ் பெரிய பைனான்ஸ் சொன்னாங்க, கேமரா எல்லாம் அடகு வாங்கியிருக்கானே. சேட்டு, இந்த ஆளுக்கு என்ன கல்யாணம் ஆலையா? இந்த எல்லாம் என்னமா மரியாதை வேண்டி கிடைக்க போடு. சூசே நோ மர்டர். பார்ட்னர் எடுத்த இடத்துல வச்சு. ஆமா, புலன் விசாரணையில நம்ம மாட்டிக்குவோம்ல. சட்டா. போட்டோ எடுத்துச்சு இந்த பார்ட்னர். போட்டோவே போலீஸுக்கு பெரிய தடயமாய் போயிடும். கேர்ஃபுல்லா கேமரா எடுத்து வச்சுங்க. பார்ட்னர், அந்த கத்திரி கைரேகப்பட்டிருக்கு, அதை எடுத்து எஸ்கேப் ஆயிடுவோம். இந்த பொம்மையிலையும் கைரேகப்பட்டுச்சு, இதையும் சுட்டுக்கிறேனே. கொலை கொலை. இல்ல நான் இல்ல நான் இல்ல நான் இல்ல. பார்ட்னர் இது புடிங்க. அப்படியே ஒரு போன் கொடுங்க. மலைக்கல்லன் ஓடி பின்னால போட்டு எடுக்க பார்ட்னர். ஐயோ, கேமரா விழுந்துச்சு பார்ட்னர். பார்ட்னர் ஊருக்கு வர்றான். வாட்ச்மேன் வரட்டும், நம்ம கேமராவோட உயிர் தான் முக்கியம். வாங்க பார்ட்னர், போயிடலாம். கொஞ்சம் டிகாஷன் கொடுப்பா. வயிறு பசிக்குது, ஒரு போண்டா தாங்கய்யா. காலங்காத்தால வந்து சேர்ந்தான் பார் சாவுகிறாக்கி. போட. ஒரே ஒரு போண்டா பசிக்குதுயா. நான் ஒரு தடவை சொன்னா நீ கேட்க மாட்டியா? போட. ஐயா ஒன்னே ஒண்ணுயா. நாலு பேரு நாய் மாதிரி ஓட விட்டியே. உன்ன மாதிரி திருடனால தான்டா இந்த சமுதாயமே கெட்டு போச்சு. தமிழ் மக்களே நல்லா கேட்டுங்க, எங்களால சமுதாயம் கெட்டு போகுதான். 25 வருஷத்துக்கு முன்னால அந்த டீ கடை பண்ணாட நாய் என் கையில ஒரு போண்டா வச்சு அமுக்கி இருந்தா இன்னைக்கு நான் திருடனா மாறுவனா? அன்னைக்கு திருட ஆரம்பிச்சவன் தான் இன்னைக்கு வரைக்கும் திருடிட்டே இருக்கேன். மக்களே இப்ப சொல்லுங்க, சமுதாயத்தால திருடன் உருவாகிறானா இல்ல திருடனால சமுதாயம் கெட்டு போகுதான்? திருநதும் இல்லாம தத்துவம் பேசுறியா? பரிச கொடு.
இந்தாடா. பணம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாரியா? 1.25 ரூபாய் சரியா இருக்குங்க. என்னது 1.25 ரூபாயா? ஆமாங்க, ஆதிபராசக்தி கோயிலுக்கு காணிக்க கட்டி வச்சிருந்தேன். ஏண்டா காணிக்கெல்லாம் பர்சல் தான் வைக்கணுமா? உன் வீட்டு கூரையில கட்டி வச்சுட்டு போகும்போது எடுத்துட்டு போக கூடாதா? பண்ணாட பரதேசி பையில 1.25 ரூபாய்க்கு என்ன பீட்டி உசாரஞ்சுக்கு ஓட வச்சுட்டியாடா? எங்க போலீஸ் இது நியாயமா தர்மமா? நாட்டுல 1000 கோடி 500 கோடி திருடலாம் சேஃப்டியான இடத்துல வச்சுட்டு 1.25 ரூபாய் திருடினதுக்கு நாய் மாதிரி 4 தெருவு நானும் ஓடி பின்னால நீங்களும் ஓடியாந்து வாயில நுர தள்ளிருச்சு. 500 ரூபாய் சட்டையை வேற கிழிச்சு விட்டீங்க. இந்த மாதிரி பிச்சைக்கார நாய்கள் எல்லாம் உள்ள தள்ளுங்க. ஏண்டா குடிச்சு கொடுத்து 5 பத்து வாங்கலாம்னு நினைச்சா 1.25 ரூபாயா? ஒரு ஜென்டில்மேனே அவமானப்படுத்திட்டியாடா. நடரா ஸ்டேஷனுக்கு. அந்த பிச்சைக்காரன் கிட்டயாவது 1.25 ரூபாய் இருந்து இந்த பிச்சைக்காரன் கிட்ட பைசா கூட இல்ல. ஆட்டோ ஐயா நானே தான். ஆட்டோ மவுண்ட் ரோடு வரைக்கும் வருமா? வராது. எப்ப இருந்தா உனக்கு இந்த வியாதி? இத வச்சிட்டு ஆட்டோ ஓட்ட கூடாது. ஆஸ்பத்திரி போய் அட்மிட் ஆயிக்கடா. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஆட்டோ வராது, மீட்டரும் வராது. ஏன் வராது? கஸ்டமருக்காக வெயிட்டிங். எங்க கஸ்டமர்? அந்த வெளிய பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. எது பிச்சை எடுக்கறாரா? ஆமா அவர்தான். பாருங்கம்மா. ஏய் கொஞ்சம் இல்ல. என்ன காசு கொடுக்க வக்கல உங்க சுடி தரேன். அடச்சிப்ப. ஓ இந்த நாயா? டேய் நீ ஏரியாவுக்கு கெட்டப் மாத்தி பிச்சை எடுத்துட்டு இருக்கறியா? ஹாய் பெக்கர். அதான் ஒரு பேரா? எஸ். வெயிட். ஓ பெட்டி பத்தங்க. வாடா. என்ன கையை நீட்டி பேசாதடா. கூப்பிட்டு வர மாட்டியா? ஆட்டோல வந்து பிச்சை எடுக்கிற அளவுக்கு வந்துட்டியா? எனக்கு வசதி இருக்கு, நான் ஆட்டோல வரேன். உங்களுக்கு என்ன போறாம? டேய் நான் அன்னைக்கே சொல்லி இருக்கிறேன் பிச்சை எடுக்காதேன்னு. நாட்டுல கை கால் கண்ணு போறவன் பிச்சை எடுக்கலாம், தப்பு இல்ல. கரலா கட்ட மாதிரி உடம்பு வச்சிருக்கிற, எங்காவது ரோட்டு போய் உருவேண்டா. இது பாயிண்ட். சும்மாரியா? கஷ்டப்பட்டு சம்பளம் வாங்கிட்டு வராங்க, அந்த பிப்பாயிட்டு அடிக்கிறாரு. இதுவும் பாயிண்ட். டேய் சுமாரா ஜாயிண்ட். டேய் பிச்சை எடுக்கிறது கேவலம்டா. பிப்பாயிட்டு அடிக்கிறது கேவலம். பிச்சை எடுக்கிறது கேவலம்டா. பிப்பாயிட்டு அடிக்கிறது கேவலம். நீங்க ரெண்டு பேருமே கேவலம் இல்ல. உங்களுக்கா ஆட்டோ வச்சுக்கிட்டு நிக்கிறேன் பாரு, நான் தான் கேவலம். டேய் பிச்சை எடுக்கிறதுக்காக என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ ஃபீல் பண்ணுவடா. சேம் டு யூ. உங்ககிட்ட நாயே பேச்சு. டேய் ஆட்டோ வருமா வராதடா? எனக்கு மீட்டர் தான் முக்கியம், ஆட்டோ வராது. வராதா? வராது. டேய் கரெக்ட். எஸ் பாஸ். இங்க நின்னுக்கிட்டு இருந்த ஆட்டோ எங்க? உனக்கு மீட்டர் தான்டா முக்கியம். ஆமா வெச்சுக்க. இந்த மீட்டரை வச்சுக்கிட்டு ஒரு குவார்டர் வாங்கி தரியா? கவலைப்படாத, ஆட்டோக்கு நான் ஃபைனான்ஸ் பண்றேன்.